ஹலோ ஆல், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கனியமுதன் கூட அவுட்டிங் போகிற டே 2 தாங்க. டே 1 ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் போட்டிருக்கேன். பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோட எண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, டே 2 வந்து எங்கள் வீட்டுக்கு அவங்க வரேன்னு சொல்லிட்டு சொன்னதா. மதியம் போல் கால் பண்ணி, ஜெயம்மா ஃப்ரீயாக இருக்கியா, வெளியில் போகலாமான்னு கேட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஓகே போகலாம் அப்படின்னதால நாங்கள் போனோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி மெரினா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். நானு, கனிப்பாவோட அக்கா பசங்க சுபிஜித், ரக்ஷிதா, நாங்க 5 பேர் தாங்க வந்திருந்தோம். பீச்ச பாப்பா பசங்கள்லாம் சுத்தி ஜாலியா விளையாடிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கனிப்பாவும் அந்த மண்ணுல விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பீச்ச அழகா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ஜெயம்மா அப்படிலாம் சொல்லிட்டே வந்தாங்க. ஓகே கண்டிப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். சரி என்ன திடீர்னு இந்த பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, "இல்ல பசங்க வீட்லயே இருக்காங்களையா, வெளியில கூட்டு போலாம். நோனங்குப்பம் போட் ஹவுஸ் கூட்டு போலான்னு இருந்தேன். ஆனா டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல போட்டிங் அலோவ்டு இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே பசங்களும் கிளம்பியிருந்தாங்க. அவங்கள மனசு இல்ல. அதனால பீச்சுக்கு பக்கத்துல போயிட்டு வரலான்றக்காக தான் உன்னையும் கூப்பிட்டேன். அவ்வளவும் எனக்கு இங்க தெரியாதுல இடம். நீ வந்தா நீ வந்தா வழிகாட்டுவேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி கண்டிப்பா. பீச்சுக்கு வந்ததும் ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்பீஸ்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். இங்க பாருங்க எவ்வளோ ஜாலியா அந்த டாக் தனியா விளையாட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா பாப்பா எங்கேருந்தோ போட்ட பார்த்துட்டாங்கங்க. "மாமா நீ போட்டிங் தானே கூட்டு போறேன்னு சொன்ன. இங்க பாரு போட்டு பாரு. எனக்கு தெரியாது அந்த போட் எங்க இருக்கோ என்ன கூட்டு போன்னு." இவங்களும் அந்த போட்டையே ஃபாலோ பண்ணி அந்த போட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வருதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது போட் எந்த சைட்லேருந்தோ வருது. நாங்க ஏதோ ஒரு சைட்ல நின்னுட்டுருக்கோம்ன்னு சொல்ட்டு. அப்புறம் ஷார்ட் ரூட்லாம் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறதுக்கு நாங்க போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி நண்டு பார்த்தீங்களா? நண்டு, மீனு, போ இது படகு இதெல்லாமே பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு வழியா அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோங்க. அவரு சொன்னாரு, "லாஸ்ட் டைம்ல வந்திருக்கீங்களேப்பா, நீங்க தான் லாஸ்ட்டு போட்டு. டைம் இல்ல. அதனால வந்துட்டு 2 பிளேஸ் பார்க்க முடியாதுன்னு" சொன்னாங்க. சரி மாமாவா இருந்து பசங்கள ஏமாத்த வேணான்னு சொல்லிட்டு, "ஓகே நாங்க பரவால்ல, எங்களுக்கு நாங்க போட்டிங் போனா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போட்ல ஏறியாச்சு. எங்க போட்ல வந்து ஆளே இல்லங்க. நாங்க 5 பேரு. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்தாங்க. 2 கப்புள் ஒரு கப்புள் வந்திருந்தாங்க. அவ்வளோதாங்க அந்த போட்ல ஆளே. போட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி எனக்கு சிக்னஸ் இருக்குங்க. நான் அவ்ளோ பயப்படுவேன். என் கணிப்பாக்காக தாங்க நான் வந்தேன். ஆரம்பிச்சா பசங்க கத்துங்க. பசங்களோட பசங்கள நம்மளும் கத்தலான்னு சொல்லிட்டு வந்தா, பசங்க கத்தவே இல்லங்க. என்னங்க பசங்க, தைரியமா உட்காந்துட்டு வராங்க. எனக்கு பயமே தாங்கல. என் ஹஸ்பண்ட் கூட ஜாலியா தண்ணீல கை வச்சுட்டு விளையாட்டு வராரு. எனக்கு பயம் தாங்கல. பிகாஸ் போட் வந்து பேலன்ஸ் இல்லாம இப்படி அப்படியே ஆடுற மாரி எனக்கு ஒரு ஃபீல். ஆக்சுவலி போட்னா அப்படிதான் போகும் போல. அது நம்மளுக்கு தெரியல. எனக்கு அந்த மாரி ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாம அந்த அந்த அண்ணா வேற அடிக்கடி யாரும் எழுந்திருக்காதீங்க. வீடியோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும்னு யாரும் எழுந்திருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்றப்ப எழுந்துருங்க அப்படிலாம் சொல்லிட்டு தவிர எனக்கு இன்னும் பயம், ஜுரம் அது மாரிலாம் ஆயிடுச்சு. நாங்க போன போட் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அன்னை. இவங்க போட்ல தான் போனோம். இங்க பாருங்க போர்டு எப்படி ஆடுது பாருங்க. இருந்தாலும் பயத்த உள்ள வச்சுக்கிட்டு நான் கத்தவும் முடியாம, மெல்லவும் முடியாம, அப்படிலாம் நெனச்சிடாதீங்க. நான் செம்ம கத்து. கத்தி, கத்தி, கத்தி என் தொண்டையே போயிடுச்சு. அண்ணா, 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 அண்ணான்னு கத்தி, கத்தி தொண்டையே போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு கத்திட்டு இருந்தேன். சரி கொஞ்ச நேரமாச்சும் வாய மூடலாம் பார்த்தா, என்னால முடியவே இல்லங்க. பயங்கரமா கத்திட்டு இருந்தேன். எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு, உங்களுக்காக நான் கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுக்கணும்ல, அதுக்காக கொஞ்சம் தைரியத்தையும் நான் வச்சுக்கிட்டு எடுத்த கிளிப்பிங்ஸ்லாமும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேங்க. நீங்க கண்டிப்பா பாருங்க. உங்களுக்காக நான் இந்த ஒரு மொமெண்ட்ட வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பயத்தெல்லாம் மறைச்சிட்டு உங்களுக்கான கிளிப்பிங்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு உனக்கு என்ன தண்ணீர்னா அவ்ளோ பயமா? அவ்ளோ பயத்துலயா நீ எங்களுக்காக வீடியோ எடுத்த அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. உங்களுக்கு ஒரு சாம்பிள் பீஸ் வச்சிருக்கேன். பாருங்க. இப்படிதாங்க நான் கத்தினே இருந்தேன். அவரே என்ன ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா அந்த மாரி சொல்லிட்டே இருந்தாரு. வாங்க.
வந்து போட்டை நிறுத்தி எடுத்த ஃபோட்டோ அது. A few moments later. திடீர்னு பார்த்தா அண்ணன் போட்டை நிறுத்திட்டு இப்படி அப்படின்னு தேடுறாரு. என்னண்ணா என்ன தேடுறீங்க, என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டால், இல்லைம்மா பெட்ரோல் தீர்ந்துருச்சுன்னு கலாய்ச்சிட்டுலாம் இருந்தாருங்க. அதுக்கப்புறமா எங்ககிட்ட காட்டினாரு, இந்த பிளேஸ் தான் நீங்கள் பார்க்க முடியாமல் போன பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட காட்டினாரு. அரிக்கமேடு அந்த இடம் அப்படி சொல்லி சொன்னார். நாங்கள் கிளம்பிட்டோம் வந்து. சூப்பரா ஓட்டுனீங்க. அண்ணனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். வண்டி வந்து சாண்டில் நம்ம ஏற்றிட்டு தாங்க விட்டுட்டு போயிருந்தோம். சாண்ட்லேருந்து அகைன் வண்டி எடுத்துகிட்டு நம்ம ரோடு வழியாக வந்துட்டோம். அந்த சாண்டு வழியில் வந்துட்டு நம்ம வந்ததால் கண்டிப்பா ஸ்கூட்டியில் வந்தாங்க இல்லையா, அந்த வீல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்ட மாதிரி வந்து சொன்னாங்க. அதனால தம்பியை வந்துட்டு நம்ம வண்டியில் நம்ம ஏற்றிக்கிட்டோம். ஸோ இந்த எல்லா இடமும் பார்க்கறதுக்கு உள்ளே கூட்டு போய் பசங்களை காட்டுறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ ஏன் வீட்டுக்கு வர போகணும் இல்லையா, அதனால கண்டிப்பாக வேண்டாம் ஜெயம்மா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கனிப்பா கூட தான் வந்திருப்பாங்க. ஏன்னா யாருமே நானும் நோட்டீஸ் பண்ணல, அவனுமே நோட்டீஸ் பண்ணல. அங்கே வந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் தாங்க நம்மளுக்கு பார்த்து சொன்னார், இந்த பீச்சில் பாருங்கள் நம்மளுக்கு ஈஃபில் டவர்லாம் இருக்குது பாருங்கள், டூப்ளிகேட் ஈஃபில் டவர்லாம் இருக்கும் இங்கே கோல்டன் கலர். இது ஒரு ஆக்சுவல் ஃபோட்டோ ஸ்பாட்னே சொல்லலாங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. நாங்கள் கூட எடுத்திருக்கோம் இந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம். நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், கண்டிப்பா வா கண்டிப்பா இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், பசங்கள்லாம் கூட்டு வந்து எடுக்கலான்னு. இல்லை ஜெயம்மா டைம் ஆகுது, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படி சொன்னதால் இந்த ஈஃபில் டவர் கிட்ட நம்ம ஃபோட்டோ எடுக்கலாங்க அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தாங்க ஒரு அங்கிள் நம்மக்கிட்ட சொன்னார். அது வரைக்கும் நாங்கள் யாருமே நோட்டீஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்களா கண்டிப்பா வந்து தனியாக போகிறாங்க, தம்பி நம்ம கூட வண்டியில் வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டே இருந்தோம். அப்புறமா பசங்க சொன்னாங்க, மாமா பானிபூரி வேணும், இது வேணும், அது வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால கண்டிப்பா வந்து கண்டிப்பாட்ட சொல்லலாம், நம்ம முன்னாடியே போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நாங்கள் சேஸ் பண்ணி போயிட்டு இருந்தோங்க. பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் எங்கள் பாண்டிச்சேரி. உங்களுக்கு ஏதாவது பாண்டிச்சேரியில் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணும், இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்த நான் ரொம்ப பொறுமையாக வீடியோ எடுத்து காட்டுறேன். வீடியோ அலோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக காட்டுறேங்க. அதுக்கப்புறம் பசங்க கேட்ட மாதிரி நாங்கள் பானிபூரி சாப்பிட வந்துட்டோம். நான் வந்து பானி சாப்பிட்டாங்க, மற்றபடி அவங்களாம் மசாலா பூரி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேறு எங்கேங்க, எங்கள் வீட்டுக்கு தான். எங்கள் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்க. அதுக்கே அம்மா வந்து நான்வெஜ் செய்ய முடியல அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஈவினிங் டைமில் நம்ம அப்படி தான் சாப்பிட முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 தோசை தாங்க சாப்பிட்டாங்க. அம்மா வந்து தக்காளி சட்னி செஞ்சுருந்தாங்க, தோசை தக்காளி சட்னி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பி அவங்க கூட வண்டியில் ஏறிட்டாங்க. நம்மளும் வந்துட்டோம். வந்துட்டு கன்னிப்பா வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து கனிப்பா வீட்டுக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கனிப்பா வீட்டுக்கு எதுக்குன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேங்க. கனிப்பாவுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்காகவும் நான் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். இதோ அதுதாங்க பார்த்துட்ருக்காங்க. பசங்களுக்கு வந்து நான் வந்து கேம்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்தேங்க. லூடோ, செஸ்ஸு,
எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு புக்லெட் வாங்கி கொடுத்தேன். அதுக்கான காயின்ஸ் வாங்கி கொடுத்தேன். கனிப்பாக்கு விநாயகர் நினச்சிருப்பாரு. அடுத்தது இந்த முருகர் தாங்க வாங்கலான்னு இருந்தோம். அப்புறம் லக்கேஜில் வெயிட் ஓவராக காட்டுன்றதுனால இந்த இந்த குட்டி முருகர் வாங்கிட்டோம். ஸோ இந்த குட்டி முருகர் தாங்க அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். எஸ் முருகர். நான் ஆக்சுவலி பெருசா பார்த்தேன். இவர் என்ன அவங்க சொன்னாருன்னா ரொம்ப ஹாப்பி வெயிட் பிகாஸ் இருந்தனா அவங்க முருகர் உனக்கு தான் ஃபேவரட் எடுத்துட்டு போக கார்டு. முடியாது. அவங்க ரொம்பவே ஹாப்பிங்க. அதுக்கப்புறம் பாப்பா கூட விளையாடணும் கேட்டாங்க லூடோ. அதனால பாப்பா கூட லூடோ விளையாடிட்டு இருந்தோம். நான் என் ஹஸ்பண்டு பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அது முடிச்ச பிறகு அம்மா வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாலும் சப்பாத்தியும் அப்புறம் சன்னா வச்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்டோம். எனக்கு குங்குமப்பூ வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தது கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ கனிப்பா வந்து ஊருக்கு கிளம்புறாங்க நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்மள ஊருக்கு திருவிழாக்கு கூப்பிட்ருக்காங்க, நம்மள காரைக்குடிக்கு. நம்ம திருவிழாக்கு போனோன்னா கண்டிப்பாக அந்த விலாகை நான் உங்களுக்கு போடுறேங்க. என்னால் கண்டிப்பாக ஆட் பண்ண முடிஞ்சா நான் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்.